வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து the error of omitting the preposition. See, preposition related errors நிறைய இருக்கு. நம்ம வந்து preposition போட வேண்டிய இடத்துல போடாம இருக்கிறது, அப்புறம் போடக்கூடாத இடத்துல போடுறது, ரெண்டுமே errors தான். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம காமன் errors in இங்கிலீஷ்ல நிறைய பார்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுலேயும் preposition related errors பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்னன்னா, see, transitive verbs இருக்குல்ல, transitive verbsனா என்ன? Verbs that take an object after them. எந்த verbsக்கு அப்புறம் object வருமோ அதுதான் transitive verbs. There are some verbs which do not take an object after them. அததான் நம்ம intransitive verbs ன்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி intransitive verbsக்கு அப்புறம் ஒரு preposition போட்டு அந்த prepositionோட object-ஆ வரும் some sentences. ஓகே, அந்த மாதிரி சென்டென்சஸ்ல அதுவும் கொஸ்டின்ஸா கேட்கும்போது அந்த கொஸ்டினோடைய கடைசியில அந்த ப்ரெபசிஷனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒமிட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸா சொல்றப்ப கூட சொல்லிடுவோம். ஆனா அந்த கொஸ்டினா கேட்கும்போது அந்த ப்ரெபசிஷனை நம்ம விட்டுற ஒரு டெண்டன்சி இருக்கும். அதை தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, இன்னைக்கு லெசன் நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். The error of omitting the preposition. See, I listen music அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. லிசனுக்கு அப்புறம் டு இல்லாம வராது. I listen to music. ஓகே, இது கூட நம்ம ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு கரெக்ட் மாதிரி தோணும், நல்லாவே தெரியும் இது. See, டவுட்டே இல்லாம. ஆனா இதையே நம்ம கொஸ்டினா கேட்கணும்னா எப்படி கேட்போம்? What do you listen to? அந்த டூவை போடணும். லிசனுக்கு அப்புறம் டூ போடணும். What do you listen to? ஓகே, அதுதான் இப்ப இன்னைக்கு பார்க்கிறோம். I'm looking for my purse. இப்ப இந்த ஃபார் இங்க இருக்குல்ல, லுக்கிங் பக்கத்துல, இந்த ஃபாரை வச்சுதான் இந்த நம்ம கொஸ்டினை முடிக்கணும். இங்க வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? டு லுக் ஃபார் மீன்ஸ் டு சர்ச் ஃபார் சம்திங். ஏதோ தேடுறது தான் லுக் ஃபார்னா. அப்ப நீ எதை தேடிட்டு இருக்கங்கும் போது இந்த ஃபாரை விட்டுட்டு நம்ம வாட் ஆர் யூ லுக்கிங்னு கேட்க கூடாது. இந்த ஃபார் முக்கியம். He is writing to his mother. Who is he writing to? யாருக்கு எழுதிட்டு இருக்கான்? யாருக்குங்கும் போது இந்த டூ வரணும். இப்ப நம்ம டூ வச்சுதான் கொஸ்டினே ஆரம்பிக்கிறோம் வைங்க, அங்க டவுட் வராது. டூ போட்டு டூ பக்கத்துல நம்ம ஹூம் போட்டுருவோம். சரி, இந்த ஹூ வந்து இங்க ஹூம் போடலாம், ஹூமும் போடலாம். Whom is he writing to or who is he writing to ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா கொஸ்டின் வந்து டூ ப்ரெபசிஷனை வச்சு ஆரம்பிச்சோம்னு வைங்க, அப்ப நம்ம கட்டாயம் ஹூம் தான் போடணும். டு ஹூம் இஸ் ஹி ரைட்டிங், அங்க நமக்கு டவுட் வராது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரெபசிஷனை வச்சுதான் ஆரம்பிச்சிடுறோம். இந்த மாதிரி இன்டரோகேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, கொஸ்டின் வேர்ட்ஸ், ஹூ, வாட், ஹவு மச், வேர், அந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு ஆரம்பிக்கும் போதும் அந்த ப்ரெபசிஷனை விட்டுறக்கூடாது. அதான் இங்க பாயிண்ட். இட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? இந்த மேடும் ஆஃபும் ரைட்டும் டூவும் லுக்கும் ஃபாரும் சேர்ந்து தான் வரணும். அந்த வேர்பும் அதுக்குள்ள ப்ரெபசிஷனும். They are laughing at us. Who are they laughing at? லாஃப்லாம் நல்ல இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் நல்லா தெரியும்ல. ஏன்னா அவங்க வந்து என்ன சிரிச்சாங்க அப்படின்னு கேட்க முடியாது, யாரையாவது பார்த்து சிரிக்க முடியும். அப்ப அந்த லாஃப் அட் ரொம்ப முக்கியமா தேவை. ஸோ யாரை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்கன்னா who are they laughing at? The bill came to 2000 rupees. தமிழ்ல நமக்கு இதே மாதிரி யூசேஜ் இருக்கு பாருங்க. பில் எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்போம் நம்ம. See, அந்த கம்ங்கிற வேர்ட், பில் எவ்வளவு வந்துச்சு. See, how much did the bill come to? The to, come to. Okay, how much did the bill come to? She comes from Tanjavur. இது டவுட்டே இருக்காது, ஏன்னா எல்லாரும் இதை கரெக்டா தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். Where do you come from? Where does he come from? Where are they coming from? அந்த from நம்ம கரெக்டா போட்டுருவோம். இது எதுக்கான நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னா, இந்த மாதிரி தான் மற்ற எல்லாமே. இது எவ்வளவு கரெக்டா நம்ம போட்டுறோம், அதே மாதிரி தான் மற்ற கொஸ்டின்ஸ்லயுமே அந்த ப்ரெபசிஷனை நம்ம கரெக்டா போடணும். ஓகே, he stood on a table. அவன் வந்து டேபிள் மேல நின்னான். அப்ப எது மேல நின்னான்னு நம்ம கேக்குறப்ப அந்த எது மேல அந்த ஆன் வந்து ரொம்ப முக்கியம். What did he stand on? ஓகே, எங்க நின்னா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆன் தேவையில்லை. Where did he stand? ஓகே, ஆனா வாட் போட்டோம்னா இந்த ஆன் வேணும். What did he stand on? He stood on a table.
they live in a large house. இது அதே மாதிரி question தான் பாருங்க. They live in a large house. அவங்க எங்க வாழ்றாங்க, where do they live னு கேட்டா அங்க வந்து நமக்கு in தேவையில்லை. ஆனா what போட்டோம்னா what kind of a house do they live in? Okay? ஏன்னா what தான் நமக்கு வந்து object அந்த ஆன்சர் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. சப்ஜெக்ட் வந்து என்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரா வரும், வாட்க்கும் ஹூக்கும் ஆன்சரா வர்றது தான் சப்ஜெக்ட், வாட்க்கும் ஹூம்க்கும் ஆன்சரா வர்றது தான் டு ஹூம் ஆர் ஃபார் ஹூம், அதுக்கு ஆன்சரா வர்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகே, நான் வேறெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் உள்ள கொஸ்டின் இல்லை. அது ஐ எம் லுக்கிங் அட் அ பெயிண்டிங். நான் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கிறேன். வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? Now you see looking for வேற, looking at வேற. looking for னா தேடுறது, looking at னா சும்மா பார்க்கிறது தான். ஆனா அந்த at வேணும். Okay. The teacher spoke about her past. Teacher அவங்களுடைய past பத்தி பேசினாங்க. இந்த about இங்க போடணும். What did the teacher speak about? Okay. The teacher insisted on discipline. அப்படி இருந்தா அந்த on இருக்கு பாருங்க, இன்சிஸ்ட்க்கு அப்புறம் அந்த on கட்டாயம் நம்ம கொஸ்டின்ல இன்க்ளூட் பண்ணணும். அதான் கடைசியா வரும். What did the teacher insist on? ஓகே, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா நீங்க இதை போடுங்க. இந்த மாதிரி to whom is he writing மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வந்து preposition வச்சு ஆரம்பிக்கவும் முடியாது. So you should know how to frame these questions with the question words and how to end the questions with a proper preposition. அந்த வேர்பையும் அந்த prepositionையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணாம ரெண்டும் சேர்த்தே வர மாதிரி போடணும். Look for, write to, made of, you see, laugh at, come to, come from, எல்லாமே. Right? I hope this is a very, very easy lesson to understand, but very useful also. So if you like the lesson, you can share it with your friends. Thank you for watching.